ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மோமோஸ் சட்னி செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 மிளகாயை வந்துட்டு நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து போட்டுடணும். இதில் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுடு தண்ணியில் வந்து இதுவுமே வேகணும். இதில் வந்து 2 தக்காளி, பெரிய தக்காளியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வந்து குழஞ்சி வேகணும் இந்த தக்காளி. அதனால ஒரு பிளேட் போட்டு நான் மூடி வச்சுட்டு அது வந்து கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து பார்க்கலாம். தக்காளி வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து தண்ணியை வடிச்சிட்டு அது வந்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டை சேர்த்துக்கோங்க. அது லேசாக வந்து வதக்குங்க, ரொம்பலாம் வதக்க வேண்டாம். அது லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தக்காளி பேஸ்ட்டு, அதை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டேன். இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த பூண்டோட சேர்த்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் அதே ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு அடுத்து வந்து நம்ம வந்து சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கணும். இது சேர்த்ததுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் வந்து சுகரு, இது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். சுகர் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு அதில் லைட்டாக வந்து ஒரு இனிப்பு இருக்கணும். நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதே போல் சுகர் கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மோமோஸ் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோமோஸோடு வச்சு சாப்பிடும்பொழுது காரமாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்